100 நாள் சம்பளத்தையே கொடுக்க ஃபர்ஸ்ட் துப்பு இல்லை, திராணி இல்லை, தெம்பில். காந்தி தாத்தா பேரை எதுக்கு மாற்ற? காந்தின்ற பேரை இந்த ரூபா நோட்டில் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கிற வரலும் எந்த கொம்பாதி கொம்பனாலும் ஆசைப்படும். 23ஆம் புலிகேசி படம் நினைக்கிறேன். காராயங்காசத்துக்கு வெள்ளக்காரங்க கொஞ்சம் பேர் வந்தவங்க அக்காமாலா அப்புறம் கப்பிச்சுன்னு சொல்லிட்டு சட்டிட்டு தெரியலன்னா இப்படியெல்லாம் 4 பேர் வந்து முயலை நன்கு ஊற வைத்து அண்ணாமலை அவர்கள் கலாய்க்கிற அளவுக்கு வந்துட்டாரா? இல்லை, அவரோட ரேஞ்ச் ஸ்டாலின் தான் அப்படின்னு தானே அவர். ஏன் ரேஞ்ச் பைடன் வச்சுக்கோங்க, இல்லை ட்ரம்ப் வச்சுக்கோங்க. பாரத் ஜாடோ யாத்திராலாம் இவர் போனார்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். விஜய் ஒரு கூட்டம் போடுறதுக்கே ஈரோடுல தக்கட்டதும் டான்ஸ் ஆடுறாங்க. பாண்டிச்சேரியில் கூட்டமே கிடையாது. முதலமைச்சர் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியை விட மிக பிரம்மாண்டமாக பாதுகாப்பாக நாங்கள் அதை விட பிரம்மாண்டமாக நான் ஹெலிகாப்டர்லேருந்து இறக்குறேன் விஜய். அது ஒரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை, அதுதான் ஹைலைட். இப்போ கிரீஸுக்கு பதிலாக முள்கம்பிகள் சுற்றிருக்காங்க. இல்லை, அது ஒரு பரிணாம வளர்ச்சி. கிரீஸுன்றது கையிலெல்லாம் ஒட்டிக்கும், சொக்காலெல்லாம் கலர் கலராக ஆகும். இதுனா முள்கம்பி. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நெறியாளருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது காங்கிரஸ் கொண்டு வந்ததில் மிக சிறப்பான திட்டம்னு போற்றப்படக்கூடிய ஒரு திட்டம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிருக்கு பணம் போய் சேரணும், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணுன்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இன்றைக்கு அந்த திட்டத்தினுடைய பெயர் மாற்றப்படுகிறது, அதனுடைய சாராம்சங்கள் சில விஷயங்கள் மாற்றப்படுது. 100 நாளை 125 நாட்களாக மாற்றுறோம். குறிப்பாக 15 நாட்களுக்குள்ள வந்து வேலை செய்தவர்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனால் இதுல மாநில அரசுக்கு பெரிய நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க. 100% ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்ததை இப்போ 60% தான் ஒன்றிய அரசு கொடுக்கும், மீதம் இருக்கக்கூடிய 40% மாநில அரசு ஏற்கணும்னு சொல்றாங்க. இது நிதி சுமை அதிகரிக்கும்னு பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திலேருந்து இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை டெல்லியிலேருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு தமிழகத்திலேருந்து இந்த பிரச்சனையை பார்க்கணுன்னும் போது, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஒன்று தான். இந்த 2 பேருமே தான் ஆட்சி காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு வந்து சொல்கிறேன்னா, இபிஎஸ் சொன்னதை சொன்னேன்னா அவர் வந்து கூட்டணி கட்சின்றுவாங்க, சிஎம் சொன்னதை சொன்னோன்னா அவர் வந்து எதிர்கட்சின்றுவாங்க. ஆனால் 2 பேருமே முதலமைச்சராக இருந்தவங்க. இந்த 2 பேருமே இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி நிறைய நேரத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அது இந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, எப்பா மத்திய அரசு பணம் கொடு, எங்களோட ஏழை பாழைகளுக்கோ இல்லை அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே கூடிய மக்களுக்கு எங்களால் பணம் கொடுக்க முடியல, நீங்கள் பணத்தை விடுவிக்க மாட்டேன்றீங்க, எங்களால் இந்த 100 நாள் சம்பளத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருந்தக்கூடிய முன்னாள் முதலமைச்சரும் இன்னாள் முதலமைச்சரும் மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மத்திய அமைச்சரவை போன வாட்டியும் அதே பிஜேபி தான், கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஆயிடுச்சு. அவங்க இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. அப்போ என்னன்னா, திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கக்கூடிய மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்கள் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஓரவஞ்சனை பண்ணுறீங்க, பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க, எங்களால் அந்த திட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்த முடியல. இப்போ அதிமுக அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிறது, திமுக அதற்கு ஆதரவாக வந்து அதாவது அந்த பணத்தை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு லெட்டர் எழுது அரசாங்கம். இப்போ இது புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 100 நாள் சம்பளத்தையே கொடுக்க ஃபஸ்ட்டு துப்பு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை ஃபஸ்ட்டு தமிழகத்திலேருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நீ 125 நாள் சொல்லிட்டு இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரதா சொல்கிறீங்களே, அப்போ இது வந்து உண்மைக்கு மாறானது, ஏமாற்றும் வேலையாக நான் ஒரு பத்திரிகையாளர் தான் பார்க்குறேன். இதில் முகாந்திரம்னு பார்க்கும் பொழுது 100 நாள் கொடுக்கவே முடியல. பணம் வந்து தேவை. இப்போ நான் வந்து வரி கட்டணும், நான் வரி கட்டலைன்னா என்ன பண்ணுறீங்க, ஜூனில் சொல்கிறீங்க, ஆகஸ்ட்டில் சொல்கிறீங்க, விளம்பரம் கொடுக்குறீங்க, டிசம்பரில் மெயில் அனுப்புறீங்க, அப்பா இன்கம் டேக்ஸ் கட்டுறியா இல்லையா, எப்படிப்பா வசதி அப்படின்னு. அதேமாரி சொத்து வரி தனி வரினா என்ன பண்ணுறீங்க, மாநில அரசும் நோட்டீஸ் அனுப்புது, ஆளை விட்டு அனுப்புது, கட்டுறியா இல்லையா இல்லை தண்டம் போடுவேன்னு சொல்லுது. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அந்தந்த மாநிலத்துக்கு பணம் கொடுக்கணும்னு அடிப்படை அறிவு இருக்காது? அது ஒரு திட்டம் தானே. அது திட்டம் என்ன, அந்த மக்களை வேலை வாங்கி அவங்க கரிகால் சோழன் கட்டினா மாதிரி கல்லணை கட்டுறதுக்கு அந்த திட்டம் அது கிடையாது. கொடுக்கணும், சும்மா கொடுத்தா தப்பாயிடும், நாகரிகமாக இருக்காது.
இந்த திட்டத்தோட நோக்கம் ஏழ்மையையும் வறுமையும் ஒழிக்கிறது. வறுமை ஒழிப்பு திட்டம் தான் அது. அதனுடைய நோக்கம். பேரு தான் ஐயா மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அந்த திட்டத்தோட நோக்கம் வந்து, இவங்க வந்து 10க்கு 10 செவுரு கட்டுருவாங்க. இவங்க வந்து 50 லோடு மண் அள்ளி போட்டுருவாங்க. இவங்க வந்து ஒரு ஒரு 5 ஏக்கர் செடி கொடியெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க. குளத்த சீரடிச்சுருவாங்க அப்படின்றது நீங்க சொல்லலாம். ஆனா அந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னா, அவங்க வயசானவங்க. நடக்கவே கஷ்டப்படுவான். அவனுக்கு இந்தா புடி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல. நான் உனக்கு இனாமா குடுக்கக்கூடாது. அது அது வந்து தப்பா இருக்கும். உன்னை மதித்து உன் அரசாங்கம், நீ வந்த, உன் சக்திக்கு ஏதோ செய். 4 செடிய பிச்சு போடு. இல்ல உன் சக்திக்கு ஏதோ 2 மாடுல தூக்கி போய். உன்ன யாரும் வந்து செக் பண்ண மாட்டாங்க. நீ இந்த வேலை செஞ்சியா? அந்த வேலைய செஞ்சான்னு. சும்மா சூப்பர்வைசர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட சூப்பர்வைசரும் அது மாரி தான் இருப்பாரு கிட்டத்தட்ட. அவரும் பெருசா வேலைய செய்ய மாட்டாரு. ஸோ அது வந்து சும்மா ஒரு ஃபோட்டோக்கு, நாம்சைக்கு நடக்கும். ஆனா அந்த திட்டத்தோட நோக்கம், அந்த பணம் போய் அந்த ஏழை பாழைகளை சேரணுன்றது. அந்த திட்டத்தோட நோக்கம் இது. அந்த திட்டத்துக்கு 100 நாள் பணம் குடுக்கவே நம்மளால வக்கு இல்ல, தெம்பு இல்ல. ஆனா இப்ப என்ன சொல்றோம்? 125 நாளுன்றீங்க. சரி 125 நாள் நீங்க சொல்ற அந்த உண்மையை நான் அப்படியே ஏத்துக்கொள்கிறேன். அது சட்டமாகிவிடும். அது இந்த நாட்டின் சட்டமாகிட்டதுக்கு நடந்துரும். அது புரிஞ்சுக்கிறேன். ரைட்டு. காந்தி தாத்தா பேர எதுக்கு மாத்தணும்? அப்ப மகாத்மா காந்தின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு எங்கேயோ உரைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காந்தினா அத வந்து நேரு குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி இப்படின்னு பார்க்குற அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா, அந்த பேரை தூக்குற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சு. நெஞ்சு தைரியம் வந்திருக்கு. காந்தின்ற பேரை இந்த ரூபா நோட்டுல தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கிற வரலும் எந்த கொம்பாதி கொம்பனாலும் அசைக்க முடியாது. இது இந்தியால. சர்வதேச அளவுல இந்திய திருநாட்டுக்குன்னு ஒரு ஒப்பற்ற தலைவர் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி இந்தியானுடைய ஒரு ஒரு தலைவர் உண்டு. அவர் வந்து நெல்சன் மண்டேலா மாதிரியும், ஆபிரகாம் லிங்கன் மாதிரியும் அதை விட பெயர் பெற்றவர். அகிம்சானா என்ன? ஒத்துழையாமைனா என்ன? நான் கோஆபரேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்னா என்ன? அதாவது ஒரு எதிரியை எப்படி வீழ்த்தணும், அவனோட பலம் எது, பலவீனம் எது தெரிஞ்சுட்டு, டேய் நீ என்னை அடி கொல்லு, நான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன். நான் சண்டை செஞ்சா நான் தோத்து போவேன், நான் செத்து போவேன். அதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனால் நான் ஒன்று ஜெயிக்கணும் அப்படின்னப்போ உலகத்துக்குவே அகிம்சை மூலிமா ஒரு திட்டத்தையும் ஒரு ஒரு செயல் வடிவத்தையும் கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சிம்ம சொப்பனம். அவர் பேரில் ஒரு திட்டம் இருக்குன்னா அதை மாற்றணும்னா உங்களுக்கு அப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கேன். இதில் வந்து திமுக, காங்கிரஸ், பிஜேபின்றதெல்லாம் விட்டுருங்க. இது அவருக்கு ஏதோ தோணுச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காந்தி அவர்கள் பேரை வைத்து ஒரு திட்டம் வைக்கணும். இப்போ அது என்னமோ விஜிவிபி ரேமா இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ மார்க்கெட்டில் தான் இந்த அத்தனை ஜிபி ரேமு 2G 3Gலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது அப்புறம் நீங்கள் கூட சொன்னீங்க 2-3 வாட்டி இந்த விக்ஷித் பாரத் இது ஒன்றுமோ எனக்கு நானும் திருப்பி கிராமின் எனக்கு அது மனப்பாடம் வரல அது பிஎன்எஸ்எஸ்ஸே வந்து நான் வந்து அப்படிதான் மனப்பாடம் பண்ணிடுறேன். பாரதிய நியாய சந்நிதான் எனக்கு ஐபிசின்னு படித்தவன். நான் ஐபிசி சிஆர்பிசின்னு ஆங்கிலத்தில் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து படித்தவன். என்ன போயிட்டு இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ் சிக்ஷா கிக்ஷானா அது வரலையே. படித்தவர்களுக்கே சிக்கல். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜ் வந்த செய்திகள் இது இருக்குது. இந்த திட்டத்தை வந்து மாற்ற நினைக்கிறாங்க, பில்லில் பேரை மாற்றம் பண்ண வராங்க, 100 நாளாக 125 நாளாக கொடுக்குறாங்க. இதற்கு நிகராக 2 செய்திகள். ஒரு செய்தி வந்து திருவள்ளூரில் ஒரு 7 வயது சிறுவன் செவுரு சாஞ்சு இறந்துட்டான் குழந்தை. பார்க்கும்போது வயிறு எரியுது இல்லை? ஏன்னா ஒரு ஒரு செவுரை பார்க்க மாட்டீங்களாடா பாவீங்களா? அரசு ஊழியர்களோ உத்தியோகத்தில் இருக்கவங்களோ ஒரு செவுரு மழை காலம் நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி செவுரு இருக்குது தனியாரில் போய் பார்க்க முடியாது. தனியார் கெடுக்கிட்டு போட்ட பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் அரசு இடத்துல சாலையில் ரோட்டில் இல்லை ரோட்லேயே ஏதோ ஒரு தனியார் செவுரு சாயிரா மாதிரி இருக்குன்னா யாருன்னா ஒரு துறை ஒரு அதிகாரி இது தொடர்ந்து நடக்குதே, வாழ வேண்டிய குழந்தை அநியாயமாக போய் சேர்ந்துச்சு, யார் இதுக்கெல்லாம் இது பண்ணுவீங்க? அந்த பள்ளி கல்வித்துறைக்கு பணம் வரல. எங்கேருந்து வரணும்? மத்திய அரசுலேருந்து வரணும். ஸோ பணம் வராது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் இருக்கிறவங்க இல்லை அந்த பள்ளித்துறையை விட அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க பார்த்துருக்கணும். இல்லை அங்கே லோக்கலில் இருக்கிற அதிகாரிகள் பார்த்துருக்கணும். பார்க்கல. அது சிக்கலாகி போச்சு. அப்போது இது ஒரு பிரச்சனை இல்லையா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது விபத்தாகவும் பார்க்கலாம். இல்லை
வேலையை சரியா செய்யாதனால நடந்ததா அமைச்சரே ஒத்துக்கிறாரு, அது அஜாக்கிரதையினால நடந்திருக்கிறது. இல்ல, அதை அமைச்சரை உண்மையிலே வரவேற்கணும். ஏங்க ஒரு விஷயத்த வந்து இது வந்து எதிர்பார்க்கல, வருத்தம் அளிக்கிறது, நாங்க வந்து இது வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நான் தண்டனை எடுக்கிறேன்னு அமைச்சர் சொல்றது கரெக்ட் தானே? அந்த தைரியத்தை வரவேற்கணும்ல. இல்ல மழை அதிகமா பெஞ்சுது, ரொம்ப நாள் ஊறி இருந்தது, நாங்க டெண்டர் விட்டோம், பசங்க வந்து தள்ளி விளையாடி இருக்கிறாங்க, அப்படிலாம் பேசலையே. ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அமைச்சர் வரவேற்றிருக்கிறார், 100 பேர் வரவேற்கிறேன். ஆனா அமைச்சர் வரவேற்றதை விட, நடவடிக்கை எடுக்கப்படுறதை விட, எனக்கு ஒரு பத்திரிகையாளனா அந்த செய்தி ஃபர்ஸ்ட் என்ன பாதிக்குது. எதுக்கு சொல்றேன்னா, அரசாங்கத்தினுடைய நோக்கம். சரி, இது மாநிலத்தில இன்னைக்கு நடந்த செய்தி. மத்திய பிரதேசல, ஜார்க்கண்ட்ல இன்னொரு செய்தி. என்னன்னா, அது இதை விட கொடும். தலசேமியான்னு ஒரு நோய். அதாவது இரத்த அணுக்கள் வந்து உங்களுக்கு வந்து இரத்தத்தில இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸிஜனை வந்து எடுத்து செல்லாது. ஆர்பிசி என்று சொல்லப்படும் அந்த செல்ஸ் வந்து வீக்கா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்கும், இரத்தத்தில பிரச்சனை இருக்கும். அவங்களால இயல்பான குழந்தைகள் போல இருக்க முடியாது. சோர்வா இருப்பாங்க, பேசும்போது வாய் தடுமாறும், மூச்சு வாங்கும், அ துடிப்பு, இதய துடிப்பு வேகமா இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் ஸ்லோவா இருக்கும். நான் சொல்லும்போதே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு குழந்தைக்கு, ஓடி விளையாட வேண்டிய குழந்தைக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ரத்தம் வந்து குடுக்கும்போது, அந்த புது ரத்தத்தில இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து அந்த குழந்தைய கொஞ்ச நாள் ஆக்டிவா வச்சுக்கும். அப்படி டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கும். ஜார்க்கண்ட்லயும், மத்திய பிரதேஷ்லயும் அப்படி டிரான்ஸ்ஃபியூஷன் ஆகும்போது 6 குழந்தைங்களுக்கு HIV வந்திருக்கு. ஆல்ரெடி அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து மனவேதனையிலும், கஷ்டத்திலயும் இருப்பாங்க. பொழுதுக்கும் எப்ப பாரு குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சோர்வு வரும். இதுல என்ன ஒரு ஒரு வலிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த குழந்தைகளோட அப்பா மக்களுக்குமே வந்து அந்த பிரச்சனை இருக்கும். அது மரபணு மூலியமா வரக்கூடிய ஒரு தன்மை, அந்த நோயுடைய தன்மை. அப்ப மரபணு கூட வருகும்போது என்ன பிரச்சனைனா, இங்க அவங்களுக்குமே அந்த சிக்கல் இருக்கு. அவங்களோட குழந்தைகளுக்கும் இது பாதிப்பு இருக்கணும் போது, அந்த தாய் தகப்பனுக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் கஷ்டம். அத வந்து நம்ம வந்து அதற்கு ஒரு திட்டம், அதற்கு வந்து ஒரு ஒரு முகாந்திரம், அதை இன்னும் செம்மையாப்படுத்துறதுக்கு ஒரு நாடு தழுவிய திட்டம் கிடையாது. அதுக்கு ஒரு பேர் வைப்போம், அதுக்கு ஒரு திட்டம் வைப்போம், அதுக்கு பாராளுமன்றத்தில விவாதம் பண்ணுவோம், துப்பு கிடையாது. ஆனா, சரி, வைத்தியம், அரசு மருத்துவமனையில போய் வைத்தியம் பார்க்கும்போது, எய்ட்ஸ்ங்கிற ரத்தத்தை எடுத்து குழந்தைங்களுக்கு ஏத்துறீங்களா? பாவிங்களா? 6 குழந்தைங்க. என்ன பாவம் மனுஷன், அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? சரி, இதுவாச்சும் ரைட்டு. அப்பா, அம்மா கிட்ட இருந்து மரபணு மூலியமா வந்தது. ரத்தம் போடுறீங்க, ஒரு ஸ்கேனிங் பண்ண மாட்டீங்க, ஒரு டெஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு துப்பு இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும். போயிட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில பேர மாத்தணுமா, மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வெங்காயம் மாரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னது 2 எடுத்துக்காட்டு. நான் ஏன் இத வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசமா நான் பேசுறேன்னா, இது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. நாய் கட்சி குழந்தைங்கள புடுங்கும், அத பத்தி ஒண்ணும் கிழிக்க மாட்டீங்க. கோர்ட் வந்து எதனா சொல்லும். எப்பா இது மாரி பண்ணாதீங்கன்னா, உடனே கோர்ட்ட எதிர்த்து நாய்களும் இங்க வாழ வேணும். குழந்தைகளை பார்த்து பெற்றோர்கள் தான் பாதுகாக்கணும். நாயும் ஒரு குழந்தை தான்னும். அந்த குழந்தை செத்தது அந்த அப்பா அம்மாங்களுக்கு தானே தெரியும். அது மாரி இது ஸ்கூல்ல பிரச்சனைகள். ஸ்கூல் மாரி விஷயங்களுக்கோ, இல்ல இந்த மருத்துவம் மாரி விஷயத்துக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ திட்டங்கள், எவ்வளவோ தேவைகள் இருக்கு. அதை விட்டுவிட்டு இந்த பேர மாத்துறது, இந்த சிஸ்டத்த மாத்துறது, அதாவது பிளானிங் கமிஷன்னா அதை எடுத்துட்டு இல்ல, பிஜேபியினுடைய அஜெண்டா அவங்களுடைய வரலாற்றை திருப்பி எழுதணும். மகாத்மா காந்தியை தூக்கிட்டு அந்த இடத்துல பட்டேல் சிலையை வச்சது, நேரு பேரை தூக்குனது, இந்திரா காந்தி பேரை தூக்குனது அப்படின்றது அவங்களுடைய வரலாறு இந்த நிறுவனம். வெங்காயத்தினால தான் தமிழ்நாட்டுல இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது இல்ல. இந்த ஜோக் அடிக்கிற வேலை, அதாவதுங்க, இப்போ பாரதியாரை பத்தி பெருமையா பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியில. அதை நம்ம வரவேற்கிறோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு ஒரு திட்டத்தை பண்ணி அந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு நலன் வருதுன்னா நாங்க அதை வரவேற்கிறோம். ஆனா காசி தமிழ்ச் சங்கம் நாங்க நடத்திட்டோம், அதனால தமிழுக்கு நாங்க நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து முகத்துக்கு மேல பவுடர் போடுறதுங்க, மேக்கப் இது. உள்ளுக்குள்ள என் இதயத்துக்கும், என் வயித்துக்கும், என் உழைப்புக்கும், வேர்வைக்கும் நீ என்ன பண்றன்னு நான் கேட்கிறேன். இவங்க வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாங்க வெளியில. புறத்தோற்றத்துக்கு இவங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்த பேர் மாற்றம் பண்றதெல்லாம் அதுதான் வேலை. பேர் மாத்தி என்ன பண்ண, சாகரமாலா வச்சுட்டு என்ன பண்ண போற? வித்துடணும், தனியா இருக்கு. இதுக்கு நீ பேர் வச்சானா வைக்காட்டினா வெங்காயம் விற்கிறது தான் முடிவாகி போச்சு. விமானத்துறை வித்துடணும், கப்பல் தளவாடங்கள், இந்த துறை சார்ந்ததை வித்துடணும், தனியா இருக்கு. எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் கொடுத்துடணும். இப்போ பேர் மாத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க?
இந்த பெயர் மாற்றம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு ஒரு மலிவான அரசியல் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் பிடிக்கும். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்னு பேர் மாற்றினாங்க. நான் அப்போ வந்து அதை நான் ரசிக்கணும்ல, எனக்கு அவர் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் அதை ரசிக்கலை. ஏன்னா சென்னை சென்ட்ரல்னா அது சென்னை சென்ட்ரல் ஒன்று தான். இன்றைக்கி ஒருத்தர் ஆட்சியில் வருவார், அவர் கடிதம் எழுதுவார், நீங்கள் மாற்றுறீங்க, ரைட்டு, பார்த்துட்டீங்க. அப்போது அடுத்து ஒரு ஒரு இது மாதிரி பேர் மாத்திரம் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணக்கூடாது, பண்ணணும்னு பண்ணக்கூடாது. இல்ல முன்னாடி அவங்க வந்து ஹை மெஜாரிட்டியில இருந்தாங்க, பெரும்பான்மையோட இருந்தாங்க. அப்போ அவங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்காங்க. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுனுடைய ஒத்துழைப்போட தான் கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ டிடிபி அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது எங்களுடைய நிதி சுமை அதிகரிக்கக்கூடிய வேலையா இருக்கு, இப்படி நீங்க பேர் மாத்துறதும் திட்டத்தை மாத்துறதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இது எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பாங்க எதிர்ப்புகள் வருங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து முதல்ல வந்து திட்டம் எப்படி வந்ததுன்னா, மத்திய அரசு பணம் கொடுக்கும், மாநில அரசு செயல்படுத்துன்ற மாதிரி வந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பணம் வந்து இதற்கு மத்தியிலிருந்து வரா மாதிரி இருந்தது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி 90 விழுக்காடு பணம் கொடுக்கறதே கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திட்டத்தை பண்ணுங்க, அப்புறமா நாங்கள் பணம் தரணும். அதேமாதிரி சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ, அதுவும் எப்படின்னா, நீங்கள் திட்டத்தை பண்ணுங்க, நாங்கள் அப்புறமா பணம் கொடுப்பாங்க. அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அது என்னன்னா, ஒரு ஒரு பள்ளி குழந்தை இருக்கு அப்படின்னா, அது பள்ளிக்கூடத்து பக்கத்திலே இருக்கிற குழந்தைகளுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கணும். அதுவும் வாழ்வாதாரத்தில் பின்னோக்கி இருக்கிறவங்க, இல்லை பொருளாதாரத்தில் பின்னோக்கி இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்றது அந்த திட்டம், தனியார் பள்ளிக்கூடத்தில். அதற்கு பணம் தரும், நீ சேரு, நான் அப்புறம் பணம் தரும்னு சொல்லிட்டு இந்த இந்த பள்ளி நிர்வாகம் சேர்த்துருவாங்க. சரி, சட்டமாச்சே, சட்டத்தை நம்ம மதிக்கணும்னு சேர்த்துருவாங்க. அப்போ சட்டத்தை சேர்த்தவொடனே பணம் வரணும்ல, பணம் வராது. அப்போ அந்த பள்ளிக்கூடம் அந்த அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமா? படுத்தாது. அப்போ இவர்கள் சட்டம் கொண்டு வரதுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கில்லாடிகள் இருக்கிறாங்களே 543, இந்த கில்லாடி எல்லாம் சட்டம் அருமையா எடுத்துன்னு வருவாங்க, முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு. அது நடைமுறையில் எடுத்துன்னு வந்து அந்த சட்டம் படி நடக்குதா நாடுன்றதா அங்கதான் பிரச்சனை. அதுலதான் அங்க சிக்கல். அப்படிதான் மென்ரேகா ஸ்கீமும் சஃபர் ஆகுது. நான் அதனால தான் சொல்றேன், 100 நாளுக்கே அது நடக்கல. இப்போ அதுல ராகுல் காந்தி கரெக்டா சொல்றாரு. இப்போ இந்த நீங்க சொல்ற பிரகாரம் வந்தீங்கன்னா மத்திய அரசினுடைய பங்களிப்பு குறையும், ஆனா மத்திய அரசோட கை மேலோங்கும். அதாவது அவர் பணம் கொடுக்க மாட்டாராம், பணம் குறைச்சிக்குவாராம், ஆனா அதிகாரத்தை அதிகமா எடுத்துக்குவாராம். இது எப்படி இருக்குது? ஏமாத்துற மாதிரி தானே இருக்குது மாநில அரசை. அதாவது ரயில்வேல வர்றது, விமானத்துல வர்றது, நிலக்கரி அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய வருவாய் பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. மாநில அரசுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய நேரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இது வந்து அங்கே ஒரு காவல்துறை, இங்கே ஒரு காவல்துறை, அங்கே ஒரு நிதித்துறை, இங்கே ஒரு நிதித்துறை, அங்கே ஒரு சுகாதாரத்துறை, இங்கே ஒரு சுகாதாரத்துறை, இப்படி இருக்குது. ஆனால் இதில் வந்து முரண் இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அந்த பணம்லாம் வருதுன்னு அவருமே பதிவு பண்ணியிருக்கிறார். ஏன் அப்போ பதிவு பண்ணாங்க? இதை பற்றி கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார், இதை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் பேசியிருக்கிறார். அப்போ ஏன் இதெல்லாம் இவங்க பதிவு பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து ஓர வஞ்சனை இருக்குது. அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பங்களிப்பை குறைச்சிட்டு அதிகாரத்தை அதிகமாக எடுக்கணும்னு கொண்டு வந்த ஒரு திட்டம், ஒரு முயற்சி தான் நேற்று பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டம்லாம் கூட பரவாயில்லைங்க. நான் காந்தி அவர்கள் பேரை மாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ். நான் சொன்ன நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். நேற்று வந்து என்ன பண்ணியிருக்கணும் பாராளுமன்றத்தில், இந்த மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் மத்திய பிரதேசத்துலையும் தலசீமியா குழந்தைங்களுக்கு வந்தவங்களுக்கு HIV நோய் தொற்று வந்திருக்கு குழந்தைகளுக்கு, எப்படி வந்தது? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கமிட்டி போட்டிருக்கோம், ஹெல்த் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கமிட்டி. எதுக்கு கமிட்டி எல்லாம் போடுறீங்க, பேசாம மூட்டு போயிடுங்க. இது வேறு எதனா ஊராக இருந்தால், இதே வந்து ஆனவுனா தொப்பியெல்லாம் போட்டு அமெரிக்கா லண்டன்லாம் போகிறோம்ல, அங்கெல்லாம் போயிருந்தால் சவுதியிலலாம் இந்த மாதிரிலாம் ஜாட்டி எடுத்து அடிப்பாங்க. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் டு த கோர். 6 குழந்தை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா? என்ன ஈடு பண்ண போறீங்க? சர்வதேச பொருளாதாரம், இது விபத்து இல்லை. இதே ஒரு முக்கியஸ்தரோட குழந்தைக்கெல்லாம் இது மாதிரி நடந்தால் சும்மா இருப்பீங்களா? அதனால தான் அந்த முக்கியஸ்தர் உங்களை நம்பலாம, அரசாங்கத்தை நம்பாம தனியாருக்கு போயிடும். பெருமை பேசுறீங்கல்ல, இதெல்லாம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கத்தோட கவனம் செதறுதா இல்லையா இந்த வெறும் இந்த வாய்ச்சொல் அரசியலை வைத்துக்கொண்டு? இப்போ பேர் மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு பேப்பரு, அதுக்கு ஒரு விவாதம், அதுக்கு ஒரு ஸ்பீக்கரு. இல்லை, அவங்களுடைய நீண்ட நாள் கனவு இல்லையா? RSS ஐடியாலஜிலேருந்து பிஜேபி வருது, அவங்களுடைய எதிரியாக காந்தியை தான் பார்க்குறாங்க. முக்கியம் மக்கள் நலன்.
நான் என்ன சொல்றேன்னா, இங்க மக்கள் நலன் சமரசம் செய்யப்படுகிறது. மக்கள் நலன் சமரசம் செய்யப்பட்டு விட்டு கொள்கை முன்னிறுத்தப்படுகிறது. இந்த அரசியல்ல எனக்கு ஒரு பத்திரிகையாளரா உடன்பாடு இல்ல. நீங்க வந்து மக்கள் நலன 100 விழுக்காடு சரி செஞ்சு குடுங்க. நாங்க உழைப்பிலயோ, வேர்வையிலயோ, இந்தியர்களோ, தமிழர்களோ கொஞ்சமோ கிஞ்சிடும் அளவும் குறையறது கிடையாது. வரி கட்டுறதுலயோ, உழைக்கிறதுலயோ, வேர்வை சிந்தறதுலயோ. இயற்கை ரீதியா வெளிச்சம் அதிகமா இருக்கிற ஒரு திருநாடு தான் இந்திய திருநாடு. உழைப்புக்கோ, அறிவுக்கோ, ஆற்றலுக்கோ பஞ்சம் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நாங்க அமெரிக்கர்களை போலயோ, இங்கிலாந்துக்காரர்களோ நாங்க மேலோங்கி வாழணும். அதை விட நல்லா வாழணும். இங்கேயும் காரு, வசதி, வாய்ப்போட வாழணும். ஆனா இந்த இந்த அரசாங்கத்தோட பள்ளிக்கூடமோ, அரசாங்கத்தோட மருத்துவமனையோ கேவலமா இருக்கு. அது மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி. உடனே இத நீங்க வந்து தமிழகத்தில இருக்க மருத்துவமனையோட பெங்காலில் பாருங்கள். தமிழகத்தில இருக்க மருத்துவமனையோட ராஜஸ்தானில் பாருங்கள். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் சிங்கப்பூரோட தான் பார்ப்பேன். இது தமிழ் குடி, மூத்த குடி. எல்லாத்துக்கும் கலாச்சாரத்துக்கு முன்னாடி முன்மாதிரியா இருந்த ஊரு. நான் எதுக்கு நான் கியூபாவோட தான் கம்பீட் பண்ணணும் தமிழகம். கியூபாவோட கம்பீட் பண்ணுவேன். லண்டனோட கம்பீட் பண்ணுவேன். என்ன குறை? நான் எதுக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஆந்திராவை பார்க்கணும்? இல்ல அங்க இருக்கிற ராஜஸ்தான், பீகாரை பார்க்கணும்? தமிழ்நாடு என்பது முன்மாதிரியான மாநிலம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. கிட்டத்தட்ட 20, 25 வருஷமா முன்மாதிரி நிறைய விஷயத்துல. அப்போ இந்த மாநில அரசுங்களும், குறிப்பா மத்திய அரசும் இந்த வார்த்தை சொல்லில் விளையாடி இதெல்லாம் வந்து இந்த டிராமா. இந்த சரி பெரிய சிலை வைக்கிறது, சிலையை வச்சு ஒரு அரசியல் பண்றது, கோயில்ல வச்சு ஒரு அரசியல் பண்றது, தீப தூணுன்றது, அப்புறம் தீபம் ஏத்தணுன்றது, அதுக்கப்புறம் அங்க ஒரு 4 பேரு. இதுல வந்து நான் வெறும் இவங்கள ஒண்டி சொல்லல. இதை எதிர்த்து யாரெல்லாம் அரசியல் பண்றாங்களோ அவங்களுக்கும் இது பொருந்தும். அதனால தான் சொல்றேன். கொள்கை ஒரு புறம் இருக்கட்டும் கொள்கை. ஃபர்ஸ்ட் தேவை மனிதர்களுக்கு உண்டான அரசியல். வாக்காளர்களுக்கு உண்டான அரசியல். அதை பண்ணிட்டு நீங்க அப்புறமா உங்க கொள்கைக்கெல்லாம் அப்புறம் வாங்க. விஜய் அவர்கள் வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு எதுவுமே சொல்லல. அண்ணாமலை அவர்கள் கூட வந்து நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும்னு விஜய் அவர்களே பேசியிருக்காரு. அரசியல் அப்படி இருக்கக்கூடாது. சினிமாலலாம் நீங்க அப்படி இருந்துட்டு போங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு நீங்க பேசியிருக்கணும். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும்னு சொன்னாரு. இப்போ 100 நாள் வேலை திட்டம் இஷ்யூ வந்து 1 வாரமாக போயிட்டு இருக்கு. அப்போ மசோதா தாக்கல் பண்ணியாச்சு. அது நிறைவேற்றப்படுமா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த சமயத்துல அவருடைய கருத்து என்ன? அவருடைய அரசியல் கட்சி வச்சிருக்காரு. நாளைக்கு ஈரோட்ல மீட்டிங் நடக்குது அப்படின்றப்போ, அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? கரெக்டாக நீங்கள் திருப்பரங்குன்றம்னா நம்ம இதிலே பேசியிருக்கோம். நம்ம சவுத் பீட் நேயர்களுமே நிறைய பேர் வந்து அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. என்னோட கருத்து வந்து சரியில்லைன்னு. நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன். அதாவதுங்க என்னோட கருத்து என்பது மக்கள் நலன், மக்கள் சிந்தனை சார்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் நான். நான் வந்து ஒரு 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 சண்டை வரக்கூடாது, எல்லாரும் அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கணுன்றது என்னோட பார்வை. பட் அதற்கு அங்கே முகாந்தரம் இல்லை அப்படின்னும்போது நான் வந்து என்னோட சிந்தனையோ, என்னோட கற்பனையோ இல்லை அங்கே என்ன ஃபேக்சுவலோ அதை நான் ரீசெக் பண்ணுவேன். எனக்கு அதிலெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளர்னா எனக்கு வந்து கிடையாது. மக்களோட நலன் தான் ஃபஸ்ட்டு. அப்போ அதுலேயுமே வந்து என்னோட கருத்தை வந்து நான் ஒரு சிலது திருப்பி பரிசீலனை பண்ணணுன்ற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு சாதாரண பத்திரிக்கைக்காரன். இப்போ பொதுமக்கள் பார்க்குறவங்க இப்படி நினைக்கிறாங்க. அப்போ என்னோட கருத்து எண்ணோட்டமோ, அவர்களோட கருத்து எண்ணோட்டமோ வேறு வேறையா இருக்கு. அப்போ அத அத சரி செய்யணுமோன்ற அந்த பக்குவத்துக்கு நான் வரேன். இவரு அரசியல் கட்சி நடத்துறாரு. யாரு? விஜய். ஆனா அரசியல் கட்சியில கருத்து சொல்லாம மங்களம் பாடிட்டு போயிடலான்னு இருக்கிறாரு. ஏமாத்திட்டு. அப்படியே உங்கள் விஜய், விஜய், விஜய்ன்னு. ஆனா நீங்க இப்படியே இருங்கன்னா, இந்த படத்துலலாம் இன்ட்ரோ சாங் குடுத்து ஒரு சீன் ஒண்ணு வைப்போம். அப்பதான் நீங்க வெளில வரணுன்ற மாரி யாரோ அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் அடிக்கடி வந்துராதீங்க வெளியில. நீங்க வந்து எட்டாக்கனியாவே இருந்துட்டு, இதய கனிய கை காமிச்சுட்டு, அந்த கனிய அடிச்சுன்னு போயிடணும் நம்போ. ஆட்சி அதிகாரத்த அப்படின்னு யாரோ சொல்லி குடுத்துருக்காங்க. அவரும் அத நம்புறாரு, ஏத்துக்கிறாரு. வெளியில வரதில்ல, மக்கள பார்க்கறதில்ல. சரி வெளில தான் வரதில்ல சாமி, கருத்தாட்சி சொல்லணும்னா அதுவும் சொல்றது கிடையாது. அதான் அண்ணாமலை அவர்கள் கலாய்க்கிற அளவுக்கு வந்துட்டாரா விஜய்? இது எதிர்பார்க்கலல்ல. ஸ்டாலின் அவர்கள் கிண்டல் பண்றதோ, இல்ல எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றதோ, அதெல்லாம் ஏற்புடையது. இன்னைக்கு அண்ணாமலை கேட்டாரு பாருங்க கேள்வி விஜய. அண்ணன் சீமான் ஃபர்ஸ்ட்லயே கண்டுபிடிச்சிட்டாரு. இவரு ரோட்ல நடுவுல நிப்பாருன்னு. கிட்டத்தட்ட அதே டவுன்ல சொல்லிட்டாரு அண்ணாமலை. அது அண்ணாமலை சொன்னதுனால வந்து வழக்கமா கோட்டீஸ்வரன் அண்ணாமலைக்கு எதிரா கருத்து கேட்ட கேள்வி கரெக்ட்டு, நியாயம். அண்ணாமலைக்கு அந்த தைரியம் இருக்குல்ல. இதுல இதான் நிலைப்பாடு. உன் நிலைப்பாடு சொல்லு. வா அரசியல் செய்யலாம் வா. நானும் அரசியல்வாதி, நீ அரசியல்வாதி. வா செய்யலாம் வா. கூப்பிடுறாப்புலல்ல. அப்போ அண்ணாமலை கிட்ட கூட சமமா அரசியல் செய்ய முடியாத ஒரு விஜய் தான் தமிழகத்துல முதலமைச்சரா வரப்போறாருன்னு ஒரு கூட்டமே நம்புது.
ஏன் இல்ல உங்களுக்கு அவரோட ரேஞ்ச் ஸ்டாலின் தான் அப்படின்னு தானே அவரு target ஏன் நான் ஏன் ரேஞ்ச் பைடன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ட்ரம்ப் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விளாடிமிர் புட்டின் வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப நாளா இருக்காரு புட்டின். உக்ரைன் வார், ரஷ்யா வார் நல்லா இருக்கும். குதிரையிலலாம் வருவாரு. லோ எய்ம் இஸ் கிரைம் எனக்கு புரியுது. பெருசா வச்சுக்கோங்க. அதான் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்ட்டீங்க. பெருசா வச்சுக்கோங்க. எதுக்கு? எல்லாமே நீங்க தான். வந்தவுடனே முதலமைச்சரு, அடுத்து என்ன பிரதமரா? 2029ல அப்ப மோடி என்ன பண்ணுவாரு? இல்ல ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு? பாரத் ஜாடோ யாத்திராலாம் இவரு போனாருன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் விஜய். அ ஒரு ஒரு கூட்டம் போடுறதுக்கே ஈரோடுல தத்தக்கிட்டதும் தகட்டதும் டான்ஸ் ஆடுறாங்க. பாண்டிச்சேரியில கூட்டமே கிடையாது. இல்ல முதலமைச்சர் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியை விட மிக பிரம்மாண்டமாக பாதுகாப்பாக நாங்க அமைச்சிருக்கோம்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காருல்ல. அவரோட நேரம் சொல்லணும். முதலமைச்சர் கலந்துக்கினா முதலமைச்சரு, பிரதமர் கலந்துக்கினா பிரதமர். அத விட பிரம்மாண்டமான நான் ஹெலிகாப்டர்லேருந்து இறக்க போறீங்களா விஜய? இருக்கிறதுலே பிரம்மாண்டம் அதுதான். யாரு? முதலமைச்சர் கலந்துக்கிறதும், பிரதமர் கலந்து எந்த முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எந்த பிரதமரா ஏன்னா, எஸ்பிஜிலாம் வந்து நின்றுவாங்க. பொதுமக்கள் அங்க போவே விட மாட்டாங்க. டார்ச்சர் பண்ணுவாங்க. அத வந்து இவங்க ஆரவாரமா அதாவது சாதாரண மக்களோட வாழ்க்கை அன்னைக்கு பாதிக்கப்படும். அதுதான் சிறப்பு. காவல்துறை அத செஞ்சு குடுக்கும். எஸ்பிஜி அத செஞ்சு குடுக்கும். ஓ! அந்த மாரி கூட்டம்ன்றாரா இவரு? நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். எளிமையா இருக்கும். மக்களுக்கு கஷ்டம் இருக்காது. மக்களுக்கு கஷ்டம் குடுக்க மாட்டோம். போக்குவரத்து நெரிசல் வராம இருக்கிறதுக்கு நாங்க குறை செய்றோம். ஆம்புலன்ஸ் வந்து போவும். மாணவர்கள்லாம் வந்து அந்த ஸ்கூல் நேரத்தில இல்லாம, ஒரு ஒரு புது மாதிரியான ஒரு எளிமையான முறையில மக்கள் வந்து திரளா வந்து சந்திப்பாங்கன்னு எனக்கு புரியுது. அப்ப தாங்களும் மாபு காட்ட முயற்சிக்கிறீர்கள் தலைவர். செங்கோட்டையன் என்ன நெனைக்கிறாரு? பிரம்மாண்டம். சரி இந்த பிரம்மாண்டத்துக்குலாம் செலவாகுமே. அந்த செலவெல்லாம் பண்ணிடுவீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துடுறீங்க. அப்ப அந்த பிரம்மாண்டத்து செலவெல்லாம் எப்படி திருப்பி சம்பாரிப்பீங்க? நீங்க சொன்னீங்கல்ல அந்த புனித ஆட்சி. இந்த பிரம்மாண்டம் செலவு பண்ணா புனித ஆட்சி எப்படி வரும்? நீங்க என்ன எதனா ஃபோர்டு அ ஃபவுண்டேஷனா? இல்ல ரிலையன்ஸ் மாரி எதனா ட்ரஸ்ட் தனியா வச்சிருக்கீங்களா? டாடா கேபிட்டல், டாடா இன்வெஸ்ட்மென்ட்ஸ், சிஎஸ்ஆர்ல வந்து நாங்க 2000 crores செலவு பண்ணலாம். பொலிட்டிக்கல் இல்ல பார்ட்டிக்கு. செங்கோட்டையன் சாதாரண ஆளா இவங்க பார்க்கிறாங்க கிடையாது. சார் அதாவது சார் 4 அவரு மாவட்டத்த சூப்பர்மேன் சார். செங்கோட்டையன் வந்து சூப்பர்மேன் ரைட்டா? சூப்பர்மேன் நெறைய சூப்பரா பண்ண போறாரு. சூப்பரா செலவு பண்ண போறாரு ரைட்டா? இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்தது? அரசியல்லேருந்து வந்தது. எந்த கட்சியிலிருந்து வந்தது? சம்பாரிச்சது எந்த கட்சியில? முழு நேர விவசாயம் செய்துவிட்டு, எதனா பெரிய விவசாயி இந்த மாரி போஸ்டர்லாம் ஒட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா? பேனர்லாம் வச்சு, அடிப்படையில ஒரு ஒரு அரசியல்வாதி. அதில 2ஆ பிரிக்கலாம். ஐயா கனகராஜ் இருக்காரு, கம்யூனிஸ்ட் தோழரு. நல்லகண்ணு இருக்கிறாரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரா இருந்தாப்புல. பாலபாரதி இருந்தாங்க. அவங்களும் அரசியல்வாதி தான். அவங்க என்னைக்குனா ஆடம்பரமா இது மாரி எதனா பண்ணி நான் பார்த்தேனா? இல்ல நீங்க பார்த்தீங்களா? ஏன் பண்ணல? அதனால அவங்க பண்ண அரசியல் கம்மியா? வாச்சாத்திக்கு உங்களுக்கு எதிரா நின்னது யாரு? அவங்க தானே? அந்த மக்களுக்கு வெற்றி வாங்கி குடுத்தது யாரு? இந்த மக்களோட மான மரியாதை சட்டத்தின்படி மீட்டது யார்? தண்டனை வாங்கி குடுத்தது யார்? நீதி வாங்கி குடுத்தது யார்? மனிதாபிமானத்த அசிங்கப்பட்ட மனிதாபிமானத்தை, அவமானப்பட்ட மனிதாபிமானத்தை திருப்பி தூக்கி பிடித்து, இது மனிதாபிமானத்துக்கு எதிரான செயல் சொல்ட்டு சட்ட போராட்டம் நடத்துனது யார்? நீங்க என்ன பண்ண போறீங்க நாளைக்கு? போஸ்டர், பேனர் எல்லாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மாற்றுன்னு சொல்லாம நாங்களும் அரசியல் கட்சின்னு சொல்லிட்டா, நான் இத ஏத்துக்கிறேன். நான் பேசினதெல்லாம் வாபஸ். ஆமாப்பா. திமுக, அதிமுக இவங்களும் மாபு காட்டுறாங்க. இவங்களும் ஊழல் பண்ண போறாங்க. இவங்களும் வந்து டெண்டர் விடுவாங்க. இவங்களும் வந்து துப்புரவு தொழிலாளிய கூட்டின்னு போயிட்டு அங்க பார்ப்பாங்க. தூய்மை பணியாளருக்கு நலம் விசாரிப்பாங்க. ஆட்சிக்கு வந்தா இவங்களும் டெண்டர் விட்டுருவாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதில பிரச்சனையே கிடையாது. ஆனா மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இத நான் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில எங்க போதுன்றத நான் பார்க்கணும்ல. இன்னைக்கு உங்களோட ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார்ல, லட்சிய ஜனநாயக ஆட்சி இது விளம்பரம் பார்த்தீங்களா? முழு பக்கம். அந்த விளம்பரம் கிட்டத்தட்ட அந்த இங்கிலீஷ் பத்திரிகையில குடுத்தது எப்படி பார்த்தாலும் ரூ. 60,00,000லேருந்து ரூ. 1,00,00,000 வாங்கலாம். சார்லஸ். அவர் குடுத்த விளம்பரம். நெறைய பேர் பத்திரிக்கைன்னா ஏதோ வந்து 4 பேர் சும்மா உட்காந்து டீ கடையில படிக்கிறது, முடி வெட்டுற கடையில படிக்கிறது. விளம்பரம் லட்சக்கணக்கில போகும். கோடி கணக்கில போகும். இந்த பணம்லாம் செலவு பண்றீங்களே எதுக்கு? எங்க ஐயா வள்ளலார் மாரி, இல்ல பட்டினத்தார் மாரி, இல்ல மதர் தெரேசா மாரி, இல்ல அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் டாக்டர் சாந்தா மாரி எதனா செய்ய போறீங்களா? இனாமா? இல்ல மக்களுக்கு சேவை அது மாரி எதனா திட்டம் இருக்கிறதா? நாளைக்கு விஜய் ரசிகர்களுக்கு 2 ட்ரீட் இருக்கு. ஒண்ணு ம். வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு. ம். அ ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகுது.
அதாவது பாலாஜி அவர்கள் வயது கம்மி என்னை விட, அதனால நீங்க விஜய் ரசிகர்கள பத்தி சிந்திக்கிறீங்க. நான் ஈரோடு மக்கள நெனச்சு பயந்துன்னு இருக்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்துல என்ன ஆகுமோன்னு. மக்களுக்கு இதனால எதனா பாதிப்பு வந்துருமோ? இல்ல எவ்வளோ கூட்டம் சேரும்? ஒழுங்கா நடக்குமா? அப்படின்னு அந்த சிந்தனை இருக்கு. விஜய் ரசிகர்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஒரு பாட்டு வந்து போட்டு விட்டீங்க, ஒரு வைப் பண்ணி விட்டீங்கன்னா போதும் ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஒரு 8 ஸ்பீக்கர வச்சுட்டு, ஒரு ஒரு டான்ஸ்லாம் டான்ஸு, சாங் போட்டீங்கன்னா போதும் ஹாப்பி ஆயிடுவாங்க. சாமானியர்களோட இது இருக்கு. பட் செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பா செய்திகள்லாம் வரத பார்க்கும்போது, அது ஒரு 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 பிரம்மாண்டமா ஒண்ணு பண்ணி காட்டணும். ஈரோடுல வந்து நான் வந்து ஒரு தலகர்த்தா, நான் வந்து அண்ணன் வந்து பழைய சிங்ஸு, நான் யாருன்றத காட்டுறேன் அப்படின்ற மாரி பண்றாரு. வாழ்த்துக்கள். நல்லபடியா அது எனக்கு செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கிற முயற்சியில கூட பெரிய சந்தோஷம் இல்ல. தலைவர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுதான் ஹைலைட். மரத்து மேல ஏறக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டயே போகக்கூடாது. ஈபி போஸ்ட் எதுவா இருந்தாலும் 10 அடி தள்ளி நிக்கணும். ஆ தலைவர் போகும்போது அவர் வாகனத்த யாருமே வந்து டூ வீலர்ல போக்கூடாது. இப்ப கிரீஸுக்கு பதிலா முள்கம்பிகள் சுத்தியிருக்காங்க இல்ல அது அப்படின்னு. ஒரு பரிணாம வளர்ச்சி. கிரீஸ்ன்றது கையிலலாம் ஒட்டிக்கும். சொக்காலலாம் கலர் கலரா ஆகும். இதுனா முள்கம்பி. சுத்தி திருப்பி அவுத்து வச்சுக்கலாம். வேற எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் முள்கம்பி சுத்தினே போலாம். அதாவது சுந்தர் பிச்சை தமிழரு, அதுக்கப்புறமா வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் அந்த காலத்திலே கப்பல் ஓட்டினாரு தமிழர். அப்படிலாம் பேசின்னு இருக்கும்போது, தமிழர்கள் கூட்டம் போட்டா முள்ளு கம்பியில சுத்தி வைப்பாங்க. ஏன்ப்பான்னா அவங்க ஏறுவாங்க. கிரீஸ் தடவி வைப்பாங்க. ஏறக்கூடாது அப்படின்னும்போது, இது என்ன இது கற்காலத்துக்கு திருப்பி போறோமான்னு ஒரு சந்தேகம் வருது. அது வந்து எனக்கு உள்ளபடியே என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கட்சி என்பது இங்க என்ன பிரச்சனைன்னா, விஜய் அவர்கள் அதிகமா மக்களை சந்திக்க சந்திக்க தன்னுடைய ரசிகர்கள் ஃபர்ஸ்ட்டு. அவர சந்திக்க சந்திக்க இந்த ஆர்வம் குறையும். ஆனா அந்த ஆர்வத்த குறைக்கிறதுக்கு அவங்க விரும்பல. இந்த ஆர்வம் அப்படியே இருக்கணும். இந்த ஆரவாரத்தை வைத்தே நம்ம தேர்தல அணுகி, அதை வைத்து சுலபமாக ஜெயிச்சு விடலாம் என்பது அவர்களோட கணக்கு. பல அரசியல் கட்சிகள் போலவே தாவேக்காலும் கோஷ்டி மோதல். தாவேக்கால புசி ஆனந்த் பெரிய ஆளா? இல்ல ஆதவ அர்ஜுனா பெரிய ஆளா? இப்ப ஆதவ அர்ஜுனாவுடைய போட்டோ பேனர்ல போட்டதுனால ஒரு நிர்வாகி நீக்கப்படுறாரு. அ அருண்ராஜ் வந்து வேட்பாளர்ன்னு இன்னைக்கு அறிவிப்பு வெளியாகும்னு பார்த்தா, புசி ஆனந்த் வந்து அதெல்லாம் கிடையாது. அது தளபதி தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ புசி ஆனந்துக்கு மாலை போடுறதுல யார் மாலை முன்னாடி போடுறதுன்ற ஈரோட்டு மாவட்ட செயலாளருக்கும், தருமபுரி மாவட்ட செயலாளருக்கும் பிரச்சனை வருது. அப்போ நார்மலான ஒரு அரசியல் கட்சி போல தான அவங்களும் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட்டு. நார்மலான அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வருது. அவங்களுக்கு அந்த சிஸ்டம் தெரியாது. யாரு தலைமை பொறுப்பு? அந்த சிஸ்டம் எப்படி ஃப்ளோ ஆகும்? இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கட்சின்னு எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க அதிமுக இல்ல திமுக எடுத்தீங்கன்னா, கீழ வந்து கிளை கழகம் இருக்கும். ஒரு வட்ட செயலாளர் இருப்பாரு. அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவரு அவரு பார்ப்பாரு. வட்ட செயலாளருக்கு மேல பகுதி செயலாளர். பகுதி செயலாளருக்கு மேல மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளருக்கு மேல வந்து மாநில நிர்வாக குழு இருக்கும். அதற்கு மேல தலைமை கழக செயலாளர் இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து பொதுச் செயலாளர் இருப்பார். இது வந்து ஸ்ட்ரெய்ட் பாடி. இது சைடுல மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரியும். விவசாய அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, பாசறை அதுக்கப்புறம். அப்ப அதுல வந்து ஒவ்வொன்னுத்துக்கு அதுல திருப்பி மாவட்ட ரீதியா, ஊரு ரீதியா கிராமம்னு வரும்போது, உள்ளாட்சி அமைப்புன்னு வரும்போது, டவுன் பஞ்சாயத்து இருக்கும், முனிசிபாலிட்டி இருக்கும், ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டி இருக்கும், ஊராட்சி இருக்கும், ஒன்றியம் இருக்கும். அந்த மாரி பிரியும். இது எதுவுமே இல்லாம, வெறும் ஒரு 10 பேர ஒண்டி மேல மையமா வைத்துக்கிட்டு, மாவட்டத்துக்கே இப்ப தான் அவங்க ஃபுல்லா போட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. யாரோட ப்ரொசீஜர் யார் மேல வருவா, யாரு கீழ வருவான்றது. ஏன்னா விஜய்க்குமே அது தெரியாது. இது இப்ப எப்படின்னா, நம்ம இந்த 23ஆம் புலிகேசி படம்னு நெனைக்கிறேன். அதுல வந்துட்டு இந்த சாராயம் காசுறதுக்கு வெள்ளைக்காரங்க கொஞ்சம் பேர் வந்தவங்க, அக்காமாலா அப்புறம் கப்புச்சின்னு சொல்லிட்டு, முயலை நன்கு ஊற வைக்க வேண்டும், பின்பு சுடு தண்ணீயில் கொதிக்க வைக்க வேண்டும். அதனுடன் இதை கலந்து நீங்கள் மது என்று அறிந்து விட்டால் அருமை அருமை ஆகாக அருமை அப்படின்னா. சப்ஜெக்ட் தெரியலன்னா இப்படியெல்லாம் 4 பேர் வந்து முயலை நன்கு ஊற வைக்கவும், தண்ணீர் ஊத்தவும்ன்னுவாங்க. அதனால சப்ஜெக்ட் தெரியலன்னா என்ன ஆயிடும்? முதல்ல யார் மாலை போடுறதுன்றதுல பிரச்சனை. இப்ப நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். இப்போ ஓனர் வராரு ஒரு ஆயுத பூஜைக்கு. நான் கீழ இருக்கிறேன். நான் ஒரு தொழிலாளி. நான் போய் முதல்ல போய் இப்படி நின்னுன்னு, "ஐயா வாங்க" அப்படின்னேன்னா, அங்க இருக்கிற எடிட்டரோ, இல்ல அங்க இருக்கிற ஜிஎம்மோ என்ன பண்ணுவாரு? காத புடிச்சு திருப்பி எங்க வைக்கணுமோ அங்க வச்சுருவாங்களா? அது சிஸ்டம். அங்க அந்த சிஸ்டம் இல்ல. சரி. எதனா ஒரு அரசியல் கட்சியில இந்த மாரி கரண்ட் கம்பத்துல ஏறாத, மரத்துல தொங்காத, போற வர பாதையில இருக்கிற பில்டிங் மேலலாம் ஏறாத, சிலை இருந்தா அத அவமதிக்காத அப்படின்னு எழுதியிருப்பாங்களா? இதெல்லாம் வரலாறுல நிக்கும். மிலாட் கோர்ட்ல நாளைக்கு ஈரோட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. அடுத்த இடத்துக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. குடுக்க மாட்டாங்க. அந்த எஸ்பி. போய் கேட்பாங்க. இந்த அறிக்கை இருக்குல்ல, ஆனந்த் அவர்கள் வெளியிட்டது. அத எடுத்துன்னு போய் காட்டுவாங்க கோர்ட்ல. மிலாட்
அவங்களே ஒத்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். அவர் சொன்னாவே இவன் கேட்க மாட்டேன்றான். இவனை நம்பி நான் எப்படி பர்மிஷன் கொடுக்குறது? அவரை வந்து பதவி ஒத்துக்க சொல்லுங்க, ஏத்துக்க சொல்லுங்க. நான் கொடுக்குறேன்னு. அதெல்லாம் சிக்கல்ல வரும். ஆனா அடிப்படையில பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒரு வரவேற்புக்குரிய ஒரு அறிக்கை. ஏன்னா, இப்ப நம்ம பேசுறோம். அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10ல ஒரு 2 பேர் மாறுவாங்க. அது அது வந்து 1. 2வது நாளைக்கு தாவேக்காக்கு அது நல்லது. கோர்ட்ல நாளைக்கு எதனா அசம்பாவிதம்னா, நாங்க வந்து கோரிக்கைலாம் வச்சோம். பட் மாப் சைக்காலஜி அப்படி இருந்ததுன்னு கூட அவங்க ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். அதனால அதெல்லாம் இருக்கு. பட் வேடிக்கையான ஒரு அரசியலுங்க. இந்த மாற்று அரசியல்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு கூட வந்து தாவேக்கா அப்படின்னா, வேடிக்கையான அரசியல், புதுவிதமான அரசியலை முன்னிறுத்தும் அண்ணன் விஜய் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றுகிறார் அப்படின்னா கரெக்ட். மாற்று அரசியல்னா எப்பா என்னப்பா இது கிரீஸு டப்பா, தாவுறது, அப்புறம் புனித ஆட்சி அது என்னது அது? என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள். புனித ஆட்சி. புனித ஆட்சி தானே? ஆமா. கரெக்ட்டா நிறைய லட்சக்கணக்கில செலவு பண்ணுங்க. நல்ல புனித ஆட்சி சூப்பரா குடுக்க முடியும். எங்கேருந்து வரும் காசு? இதெல்லாம் பார்க்கணும்ல. இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுமே செலவு பண்றாங்க தானே. ஆமா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லா அரசியல் கட்சியுமே டெண்டர்ல துட்டு சம்பாதிக்கிறேன்னு நான் சொல்லுவேன்ல. நான் ஒரு பத்திரிக்கையாளனா. அப்ப என் பார்வையில அங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்டி தானே தனியா நிக்குது. இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் அந்த வாய்ப்பு வரல ஆட்சி அதிகாரத்துல. அவங்க என்ன இந்த மாதிரி ஆடம்பர செலவு பண்றது இல்லையே. அதிமுக ஆட்சியில இருந்த கட்சி, திமுக ஆட்சியில இருந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு செலவு பண்ணி பழக்கமே இல்ல. பண்ண மாட்டோம். நாங்க அதுக்கு பதிலா வேற பாலிடிக்ஸ் வச்சுக்கிறோம். வந்தே மாதரம்னு 4 வாட்டி கத்திட்டு ஓடி போயிடுவோம். கேட்டா வந்தே மாதரம் போல் வந்தே மாதரம். ஆன்டி இண்டியன் அப்படி சொல்லிட்டு அந்த அரசியல் செலவு இல்லாத அரசியல் இல்ல. நல்லா இருக்குல்ல ஜாலியா. அது காங்கிரஸ்க்கு என்ன பண்றதே தெரியல. இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அக்யூட்டல் கிடையாது. பெட்டிஷன் டிஸ்மிஸ். ஏன்னா ப்ரூஃப் இல்லைன்றாங்க. இதெல்லாம் வந்து நாடு முழுவதும் எதனா வந்து ஒரு ஒரு கொண்டாடி ராகுல் காந்திக்கு அது மூலியமா ஒரு எழுச்சியை கொண்டு வருவான்னு பார்த்தா பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்காங்க. எதை எப்போ பண்ணனே தெரில. இந்த நேரம் பட்டாசு வாங்கி இது பண்ணியிருக்க வேணாவா? அமலாக்கத்துறை இந்த நேரம் வந்து திக்குமுக்காட வச்சிருக்க வேணாமா? ஒரு பிரதான கட்சி. உங்க உங்க ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிச்சா பிரதமர். அவருக்கு இந்த கட்சி பண்ணக்கூடிய லட்சணம் இதான். காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒட்டுமொத்த இந்தியாவில். இதே பிஜேபிக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருந்ததுன்னா என்னென்ன பண்ணியிருப்பாங்க? இத்தினூண்டு பேப்பர்லலாம். இவ்வளோதான். எவ்வளோ முன்னாள் அமைச்சர் இருந்திருப்பீங்க, எவ்வளோ திட்டம் போட்டிருப்பீங்க, எவ்வளோ திட்டம் தீட்டியிருப்பீங்க. ஆனால் கட்சி விசுவாசம், கட்சியை காப்பாற்றணும் காங்கிரஸ்காரர்களுக்கு வரலையே. பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு அவ்வளோதான். ஒரு நாள் செய்தி முடிஞ்சு போச்சு. அவங்க கிட்டத்தட்ட 2014 போடப்பட்ட வழக்கு என்று நான் நினைக்கிறேன். 11 வருஷம் கழிச்சு. அது 2009 பேசுபொருள். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜட்ஜி வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாரு. நீ எஃப்ஐஆர் போட்டா அது செல்லாது. நீ இஎஸ்ஐஆர் தான் போடுது. விச் இஸ் ஈக்குவலன்ட் டு சார்ஜ் ஷீட் விச் இஸ் நாட் பர்மிசிபிள் அண்டர் லா. சட்டத்தின்படி நீ போற பாதை சரியில்லை. இதுல வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு 2000 கோடி உள்ள இடத்த மடக்கினாங்களா வாங்கினாங்களான்னு அதுக்குள்ள போல. நாட் கோயிங் டு தி மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ். உன்னோட ரூல் இது. ஆர் யூ பிளேயிங் தி கேம் பை அ ரூல்? திஸ் இஸ் நாட் பர்மிசிபிள். அவ்வளோதான் முடிச்சிட்டார் ஜட்ஜி. சூப்பரான ஜட்ஜ்மெண்ட். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அந்த அமலாக்கத்துறையை வைத்துட்டு விசாரணையெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, கன்விக்ஷன் ரேட் 1% கம்மினாங்க. திடீர்னு பார்க்குறோம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா பாராளுமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பாக கேள்வி வரும்போது அமைச்சர் வந்து சப்மிட் பண்ணாரு. 94லேருந்து 96 விழுக்காடு கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கும். 96 விழுக்காடு வந்துச்சுன்றார் கன்விக்ஷன் ரேட்டு. என்னடா இது ஜி பூம்பா மாதிரி இருக்குது. 96 விழுக்காடு அப்படின்னு வருதுன்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 கோடி மக்களோட சம்பந்தப்பட்ட பணம் வந்து திருப்பி கஜானால வரணும் உள்ள. அதுதான் ஃபினான்ஷியல் கிரைம்ஸை ரெகுலேட் பண்ணுற ஒரு துறை. தெரியல, பார்க்கணும் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அரசியல் வந்துட்டு விஜய் அவர்களோடது ஒரு புனிதமானது இல்லை, புதுமையான அரசியல். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.